guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோனா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் அக்கா பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சரியாகணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா முன்னாடியே ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போயே நாங்கள் சாப்பாடு செஞ்சு எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் வீடியோ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். பட் வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்காதனால என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. சரின்ட்டு இப்போ டக்குன்னு எடுத்துருவோம். எப்படியாவது ஏதாவது ஒன்று வந்துடுது எடுக்க முடியாமல். சரி இப்போ எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லி நான் மூஞ்சி கூட கழுவலை. அப்படியே சரி இன்றைக்கி எடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி வேறு வீடியோ போடலான்னு யோசிச்சிருக்கோம். நான் டெலீட் பண்ணால் தான் வேறு வீடியோவே எடுக்க முடியும். கேலரி ஃபுல்லுன்னே வரும். அதனால் இன்றைக்கி வந்து சரி இது இன்ட்ரோ எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த் நல்லாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்க என்ன நாங்கள் நினச்சோன்னா சரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் சாப்பாடு செஞ்சதுலேருந்து பேக் பண்ணதுலேருந்து கொடுத்தது வரை எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்க ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாமே கொடுத்து, ஏன்னா அவங்க என்னைக்காவது யாராவது அவங்க ஃபேமிலியை பற்றி எதுவும் நினச்சிக்க கூடாதுன்றதுக்காண்டி கொடுத்த ஃபேஸ்லாம் வந்து நாங்கள் பிளர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். இடியாச்சு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, இது பூண்டு, தயிர், இது இப்போ தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா. என்னது எம்டி பிரியாணியாம்மா? எம்டி பிரியாணி முட்டை வேக வச்சுட்ருக்கோம். முட்டை எம்டி பிரியாணி செஞ்சு முட்டை தால்ச்சா இரு மேலே தெரிச்சிட போகுது. தால்ச்சா வெங்காய சட்னி. இது போட்டிருக்கேன். கிண்டு நெக்ஸ்ட் என்ன போடணும்? நல்லா செவக்கணுமா? செவந்தோடனே இஞ்சி பூண்டு. அவ்வளோதான், எல்லா மசாலையும் போட்டாச்சாம்மா? இப்போ அடுத்து இங்கே ஒரு கிண்டுன்னு பார்ப்போம். அங்கிட்டு என்ன ஆச்சுமா? தால்ச்சாக்கா? இது கிரேவியா? இது வீட்டுக்கு சிக்கன் கிரேவி. இல்லை கிண்டுவாத. இது எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு.
ஃபோனை விட போகிறேன்னு நினைக்கிறேன். உள்ளக்க ஃபோன் உள்ளக்க விட போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சாப்பாடு தண்ணி ஊற்றி சாப்பாடு வெந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து காட்டுறேன் வீடியோ. அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சு இது வெந்தது பிறகு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து என்னது அம்மாடி, இது சிக்கன் கிரேவி. எங்கம்மா தால்ச்சா? தால்ச்சாக்கு இப்போ தான் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்காங்க. இங்கே முட்டை இருக்குது. சாப்பாடு, முட்டை, தால்ச்சா, வெங்காய சட்னி. அது இவ்வளோ நீ கரெக்டாக இல்லைடா ஜடுங்க கரெக்டாக. தால்ச்சா பேக்கெட் கட்டியாச்சு. சாப்பாடு போட்டுருந்தா நல்ல வெங்காயம் வேணா நல்ல கொடுப்போம். முட்டை வச்சிங்களா? எடுத்துக்கோங்க. முட்டை எவ்வளோ கடை திரும்ப தேடி அலைஞ்சோம், ஒரு கடையிலையும் கிடைக்கல. ஓடுதா ஃபர்ஜானா? ஓடுது.